ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஆமான். எஸ்தர் சரித்திரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை ஆங்காங்கே இவரை குறித்து நாம் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவருடைய மரண தகவல் இருக்கிறது. திடீரென பதவி உயர்வு பெற்றவர் இந்த ஆமான். இவர் பதவி உயர்வு பெற்றதும் அனைத்து மக்களும் இவரை உயர்த்தி வணங்கி புகழ்ந்தார்கள். அதை செய்யாதவர் மொர்தெகாய். மொர்தெகாய் செய்யவில்லை என்பதற்காக மொர்தெகாய் மேல் மட்டுமல்ல, மொர்தெகாயினுடைய இனத்தின் மீதும் இவர் கோபமடைந்து அந்த இனத்தையே அழிக்க முயற்சி செய்தார். ரகசிய திட்டமிட்டார். எந்த திட்டத்தையும் அரசரிடம் அறிவிக்காமல் யூதர்களை அழிக்க ரகசியமாய் அரசரிடம் அனுமதி பெற்றார். மொர்தெகாயை கொலை செய்து அசிங்கப்படுத்துவதற்கு 50 முழ உயர தூக்குமரம் ஒன்றை தயாரித்தார். காலங்கள் ஓடினது, நிகழ்வுகள் மாறியது. ஆமான் சிக்கிக்கொண்டார். இந்த ஆமானை என்ன செய்வது என அரசர் கேட்க, இவர் மொர்தெகாய்க்கு இப்படி ஒரு தூக்குமரம் செய்து வைத்திருக்கிறார் என அரசரின் உதவியாளர்கள் சொல்ல, அதில் இந்த ஆமானை தூக்கி போடுங்கள் என அரசர் கட்டளையிட, மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட தூக்குமரத்தில் ஆமான் கொல்லப்பட்டார். பின்னர் நடந்த கலகத்தில் யூதர்களை அழிக்க முயன்றார்கள் என்பதற்காக இந்த ஆமான் பெற்ற 10 மகன்களும் கூட கொல்லப்பட்டார்கள். பதவி கிடைத்ததும் யாரை அழிக்கலாம் என எண்ணினவர் இந்த ஆமான். பதவி கிடைத்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறவர்கள் சிலர், நன்மை செய்கிறவர்கள் சிலர், தீமை மட்டும் செய்கிறவர்கள் சிலர். இது அனைத்திற்கும் திருமறையிலும் வரலாற்றிலும் சபையிலும் நமக்கு மாதிரிகள் உண்டு. பதவி என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதை உண்மையாய் சரியாய் நமக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நன்மையாய் முடியும்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. மிக நிதானமாய் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு, இதை செய்வதினால் பாதிப்படையக்கூடியவர்கள் யார், எத்தனை விழுக்காடு, இதை செய்யலாமா, இது முழுக்க நன்மையை தருமா என்கிற ஆய்வினை நடத்தி, கீழிருக்கும் மக்களுடன் முறையான கலந்துரையாடல் செய்து விவாதித்து தெளிந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை மட்டும் செய்ய வேண்டியவர்கள்தான் பதவியில் இருப்பவர்கள். ஆனால் பதவியில் இருப்பவர்கள் அப்படி இருப்பதில்லை. அவர்களை எதிர்க்கிறவராயிருந்தால் குற்றச்சாட்டு சுமத்துகிறவர்களாகவும், எதிர்த்து குற்றச்சாட்டு சுமத்தினவர்களே தங்கள் அணிக்கு வந்துவிட்டால் நற்சாட்சி பெற்ற மக்களாக மாற்றி அவர்களை உயர்த்தி அவர்கள் செய்த தவறுகளை மறைத்து விடுவதும் இன்று மிக சாதாரணமாய் எங்கும் நடக்கிற செயலாய் இருக்கிறது. பதவி என்பதை ஆமான் போல தவறாக பயன்படுத்த, ஒரு மனிதனையோ ஒரு குழுவையோ ஒரு இனத்தையோ அழிப்பதற்கு பயன்படுத்தாமல், நாட்டை வளப்படுத்த, செழிப்புக்குள்ளாக்க, முன்னேற்றத்திற்குள்ளாக்க நாம் முயற்சி செய்வோம். நாம் நீதியும் நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாய் செயல்பட்டால் நம்மை யாரும் பகைக்க மாட்டார்கள். பகைக்கிறவர்களும் நம்மை நேசிப்பார்கள். நீங்கள் எல்லோரையும் நேசித்து பாருங்கள், நிச்சயம் நேசிக்கப்படுவீர்கள். நான் பதவியில் இருப்பதினால் என்கிற பெருமையோடு நீங்கள் அனைவரையும் வெறுப்பீர்களானால்
பதவியில் இருக்கும்போது மட்டும் நேசிக்கப்படுவீர்கள். பதவியிலிருந்து இறங்கின நொடி முதல் அனைவராலும் வெறுக்கப்படுவீர்கள், மறக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகாதபடி, ஆமானைப் போல வெறுப்பை சம்பாதிக்காதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென்.